Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரியார் மீது ஏன் இவ்வளவு வன்மத்தை கக்கறாங்க? பெரியாரை உள்வாங்காதனால இந்த வந்த வினையா இது? அல்லது ஆளாளுக்கு பெரியாரின் போராட்டத்தையே கொச்சைப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதுமா ஒரு கூட்டம் உருவாக யார் காரணமா இருக்காங்க சார்? பெரியாருடைய நினைவிடத்தை பார்ப்பன பெண்ணான ஜெயலலிதா தான் நினைவிடம் கட்டினார் 1992. எங்க? வைக்கத்துல. வைக்கத்துல. நீங்க கருணாநிதியோ ஸ்டாலினோ இல்ல திமுக ஆட்சியோ யாருமே வைக்கத்துல பெரியார் நினைவிடம் கட்டப்படவில்லை. சுயமரியாதை தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கு நம்ம தான் பாக்குறோம். அதிமுக வந்தவரு நீட்டி ஜெயலலிதா காலில் விழுந்து நல்லா போயிடும். இப்போ யாரு காலில் விழுகிறான்னா உதயநிதி காலில் விழுகிறான். உதயநிதி மனைவி காலையும் துர்காமையார் காலில் விழுகிற சுயமரியாதை உள்ள அமைச்சர்களை பார்க்க முடிகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்க முடிகிறது. இதான் சுயமரியாதையா? பெரியார் சொல்லி கொடுத்தாரா? ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தகுதி இருக்கா? வீரமணிக்கு பிறகு ஏன் குளத்தூர் மணிக்கு தகுதி இல்லையா? கோவை ராமகிருஷ்ணனுக்கு தகுதி இல்லையா? ஆரிச்சாமிக்கு தகுதி இல்லையா? என்ன பண்ணையார் அரசியலா? இந்து அமைப்புகள் பள்ளி வளாகத்திற்குள்ளோ கல்லூரி வளாகத்திற்குள்ளோ போனா அவங்க கொள்கையை பரப்புறதாவோ இல்ல ஏதாவது ஒரு RSS பரேட் நடத்துறதா இருந்தா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கூடாதுன்னு நம்ம தான் பேசுறோம். ஆமாவா இல்லையா? அதே போல பெரியாரனுடைய பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்தை போய் அங்க கொடுத்தால் அது சரியா வருமா? உங்க கொள்கையை நீங்க வந்து மேடையில பேசுங்க, ஸ்கூல் வளாகத்துக்குள்ள ஏன் கொண்டு வரீங்கன்னு RSS காரங்க கேக்குறாங்க. அப்ப RSSம் பெரியார் இயக்கமும் ஒன்றா? இந்த ஓட்டுக்காக திமுக பிஜேபி எதிர்த்து கடந்த காலத்தில் அதிமுக பிஜேபி எதிர்த்தது 37 சீட்டு கிடைச்சது. அப்போ திமுக சைபர். அப்போ கொள்கை எங்கே போச்சு? திமுக கொள்கை நீங்க திக என்பதிலிருந்து பிரிந்த திமுகனா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வந்துடக்கூடாது. அதிமுகவுக்கு தாண்டி நீங்க விஜயகாந்த் வந்துடக்கூடாது, சீமான் வந்துடக்கூடாது, விஜய் வந்துடக்கூடாது. சிவன் கோயில், மகாதேவன் கோயில், அந்த கோயில் சுற்றுப்பிரகாரத்துக்குள்ள புலையர்களும் ஈழவர்களும் நடமாடக்கூடாது. கோயில் குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. அவர்கள் நீங்க பொது தெருவில் நடக்க. அப்ப பெரியார் தான் சொல்லுவார், ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலந்திங்கிற நாய்கள் நடமாடலாம், மனுஷன் நடமாடக்கூடாதா? இத தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி கேரளாவில். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மிக முக்கியமான ஒரு தலைவர், பெரியாரை பற்றி. பெரியாரை பற்றி பேசணும்னு உடனே நீங்க ரொம்ப உற்சாகமாயிடுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா பெரியார் தொண்டர் நீங்க. வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு நிறைவு விழா அது வந்து நேற்றைக்கு கேரளா வைக்கம்ல வெகு சிறப்பாக கேரள முதல்வரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் பங்கேற்று அங்கு பெரிய அளவுக்கான வரலாற்றை எல்லாம் பதிந்தார்கள். வைக்கம் போராட்டத்தின் வரலாறை நம்மளே கூட நிறைய முறை பெரியாரை பற்றி பேசும்போது பேசியிருக்கிறோம். பட் இன்றைக்கு நாம பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம், அதாவது தமிழ்நாட்டில் பெரியார் மீதான விமர்சனம்ன்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. பெரியாரை கொண்டாடக்கூடிய கூட்டம், பெரியாரை தேடி தேடி படிக்கிற கூட்டம், கூகுளில் அதிக தேடல் இருக்கிற ஒரு கூட்டம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கூகுளில் அதிகமாக பெரியாரை தேடுறாங்க. அதே ஈக்குவலா பெரியார் மீதான விமர்சனத்தை வைக்கிறவங்களும் நிறைய உருவாயிட்டே இருக்காங்க. இது வந்து கடந்த கால அதிமுக திமுக ஆட்சியில் நம்ம பெருசா பார்க்க முடியல. இந்த முறை ரொம்ப வீரியமா இருக்குது. அதற்கு என்ன காரணம்? பெரியார் மீது ஏன் இவ்வளவு வன்மத்தை கக்கறாங்க? பெரியாரை உள்வாங்காதனால இந்த வந்த வினையா இது? அல்லது ஆளாளுக்கு பெரியாரின் போராட்டத்தையே கொச்சைப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதுமா ஒரு கூட்டம் உருவாக யார் காரணமா இருக்காங்க சார்? ஒரு நல்ல கேள்வி, ஆழமான கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டால், பெரியாரை 1949 திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பொழுதே பெரியாருக்கு எதிரான விமர்சனம் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் திமுகவை மாறிய பொழுதே பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பெரிய முரண்பாடு உருவாகிவிட்டது. அப்போ
திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் 2 கழகங்களும் தான் நீங்கள் நேரடியாகவே மோதிக்கொண்டன. இது ஆரம்பித்த காலம் 1949, 50, 67 அண்ணா ஆட்சியை பிடித்தார். ஆட்சியை பிடித்த பிறகு பெரியாருடைய கொள்கை என்பது பெரியாரை எப்பொழுதெல்லாம் ஆரியம் தாக்குகிறதோ, ஆரியம் எதிர்க்கிறதோ, அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய போர்வையை, பெரியாருடைய கவசத்தை போட்டுக்கொண்டது. இன்று வரை அதுதான் தொடர்கிறது. அப்போ பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை எதிர்க்க ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு பாரிசாலனை போன்ற பெரியாரை யார் என்று அறியாதவர்கள் பெரியாரை விமர்சனம் பண்ணக்கூடிய மிக மலிவான போக்கு ஆரம்பித்தது. நீங்கள் 1972 திமுகவை எதிர்த்து அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நீங்கள் முற்றுமுழுதாக திராவிட இயக்கம் நேரடியாக முகாம்பைக்கு போய் சேர்ந்து விட்டது. நீங்கள் எம்ஜிஆர் மிகப்பெரிய கடவுள் பக்தர், ஆன்மீக பக்தர். அப்போது முழுக்க முழுக்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது மண்சோறு சாப்பிடுகிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ மூட நம்பிக்கை, சுயமரியாதை இரண்டையும் விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது வீரமணி ஏறக்குறைய திராவிட இயக்கம் என்பது பெரியாருடைய 10,000 கோடி ரூபாய் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அறக்கட்டளையாக மாறிவிட்டது. அப்போ பெரியார் எங்கேயுமே போய் சேரவில்லை, பட்டி தொட்டியெல்லாம் போய் சேரவே இல்லை. வீரமணியுடைய நோக்கம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆரியத்தால், டெல்லியால் எப்பொழுதெல்லாம் இடர்பாடு வருகிறதோ, நீங்கள் பெரியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான அந்த பெரியார் படிப்பகம் டெல்லியில் தரைமட்டமாக்கப்பட்ட பொழுது நீங்கள் பெரியார் கவசம் தேவைப்படுகிறது. ஆட்சி கலைக்கப்படுகிற பொழுது பெரியார் கவசம் தேவைப்படுகிறதே தவிர பெரியாருடைய நினைவிடத்தை பார்ப்பன பெண்ணான ஜெயலலிதா தான் நினைவிடம் கட்டினார் 1992. எங்க? வைக்கத்துல. நீங்க கருணாநிதியோ ஸ்டாலினோ இல்ல திமுக ஆட்சியோ யாருமே வைக்கத்துல பெரியார் நினைவிடம் கட்டப்படவில்லை. இப்போ அது துருப்பிடிச்சு, புல்லு முளைச்சு, அதில் சிதிலம் அடைஞ்சு, கரையான் பிடிச்ச பிறகு 92 அங்க, 2025 அங்க நூற்றாண்டு விழாவுக்கு தான் போய் நம்ம ஏவா வேலு திருவண்ணாமலையில் பாலம் கட்டி அடிச்சுட்டு போனோமோ அதை போல இப்போ பெரியார் நினைவிடம் பூசப்படுகிறது 8.5 கோடி ரூபாயில. இதுதான் இல்ல அங்க இருக்கிறது வைக்கத்துல பெரியாருடைய ஒரு நினைவை போற்றும் ஒரு மண்டபம் தான் ஜெயலலிதா கட்டினது. அதான் நினைவை போற்றும் மண்டபம், அது நினைவகம் கிடையாது. நீங்க நினைவகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நினைவகம். அது ஒரு ஒரு மணிமண்டபம் மாதிரி. பெரியார் நினைவகம் இங்க இருக்கு, பெரியார் திடல்ல இருக்கு. ஆமா. அப்போ திமுக அதாவது அண்ணாதுரை, கருணாநிதி, ஸ்டாலின் யாரு வந்தாலும் திராவிட கழகம் என்கின்ற அடையாளத்தை போர்த்தி கொள்ளுவது ஆரியத்தை எதிர்ப்பதற்காக மட்டுமே. அதுவே பெரியாரை கொண்டாடுவது தானே சார்? நீங்க போர்த்தி கொள்வதுன்னு சொல்றீங்க. பெரியாரை தூக்கி பிடித்துதான் திராவிட இயக்கம், திமுக வழி வழியாக தங்களுடைய தலைவன், கொள்கை தலைவன் சொல்றாங்கல்ல அவங்க. இல்ல, அதாவது நான் முதலே சொல்லிட்டேன், ஆரியம் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குகிறதோ அப்பொழுது மட்டுமே பெரியார் கவசத்தை போட்டுக்கொள்வது, போட்டுக்கொண்டு அடுத்த நிமிஷம் கல்வி தூக்கி குப்பையில போட்டுறது. இதுதான். அப்போ இது ஆசிரியர் வீரமணிக்கு தெரியுமா? வீரமணி அதான செய்யறாரு. வீரமணிக்கு தெரியுமாங்கிறீங்க சார்? வீரமணி அவர்களுடைய வேலை என்ன? ஆசிரியர் வீரமணி ஐயாவுடைய வேலை என்னன்னா திராவிட கொள்கைகளை பரப்புவது. அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற பணத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தணும், நான் கேட்கிறேன் உங்களை, எதற்கெல்லாம் பயன்படுத்தணும்? பெரியார் சுயமரியாதை பிரச்சார கழகம், அதற்காக பெரியாரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் பெரியார் பிரச்சார இயக்கத்தினுடைய நோக்கம். அந்த பெரியார் திடலுடைய வேலையா நோக்கமே அதுதான். சிறு சிறு புத்தகங்களை போட்டு, பெரியாருடைய வெளியீடுகளை போட்டு தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும். அதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல? ஆமா, அப்ப பண்ணியிருக்காங்க. பெரியார் கொள்கைகளை பரப்புவதுதான் அவர்களுடைய வேலை. அதை செஞ்சிருக்காங்களா இல்லையா? பெரியார் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காருன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், ஆசிரியர் ஐயா வீரமணி தானே? இல்லை, உங்களுடைய கருத்தை இனிமேல் மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது
ஒரே ஒரு உதாரணம், பல உதாரணங்களை 1 மணி நேரம் சொல்ல முடியும். பெண் ஏன் அடிமையானால்? ஆமா, பெரியார் நான் படிச்சிருக்கேன். ஆமா, பல லட்சம் புத்தகங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஆனால் நீங்க ஒரு பெரியார் தொண்டர் திருப்பூர்ல ஜெய்வா பாய் ஸ்கூல், ஒரு மார்வாடி பொம்பளை ஆரம்பிச்ச ஒரு பள்ளிக்கூடம், ஆசர டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு குஜராத்தை சேர்ந்த பருத்தி பஞ்சு வியாபாரத்துக்கு வந்த ஒரு குஜராத்தி குடும்பம் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் தான். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே பெரிய பெண்கள் பள்ளிக்கூடம் அங்கே தான். 5000 பேர் படிக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில். ஒரு பெரியார் தொண்டை திமுக ஆட்சியில் பெண் ஏன் அடிமையானால்னு ஒரு 5000 புக்கை அடித்து கொண்டு போய் அந்த ஸ்கூல் எச்சமிட்ட கொடுத்து இந்த பெண் குழந்தைகளுக்கு பூரா கொடுங்க. இவர்களெல்லாம் எதிர்கால குடும்ப தலைவி. இவர்களெல்லாம் பெரியாரை படிக்கணும்னு கொண்டு போய் அந்த 5000 புத்தகத்தை அடித்து கொண்டு போய் எங்கே கொடுக்குறாரு? அந்த ஹெச்எம் ரூமில் கொடுக்குறாரு. அங்கே ஒரு 25 ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வர்றான். இந்த புத்தகத்தை நீங்கள் மாணவிக்கு கொடுக்கக்கூடாது, மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மாணவிகள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடாது. கொடுக்கக்கூடாது. உடனடியாக திமுக ஆட்சி பெரியார் லட்சணத்தை பரப்புறதை தெரிஞ்சுங்க. அந்த புத்தகம் கொளுத்தப்பட வேண்டும், தீ வைத்து எரிக்கப்பட வேண்டும். 25 ஆர்எஸ்எஸ் தொண்டம் போய் எங்க உட்கார்ந்துருக்கான்? அந்த பள்ளி வளாகத்தில் இல்ல, ஹெச்எம் ஹெட்மா தலைமை ஆசிரியை ரூம்ல உட்கார்ந்துருக்கான். கொளுத்துவியா? நான் கொளுத்துட்டு வாங்குறான். அங்க திமுக எம்எல்ஏ இருக்கார், திமுக மாவட்ட செயலாளர் இருக்கார், திமுக ஆட்சி. அந்த புத்தகத்தை 5000 மாணவிகளுக்கு கொடுக்க முடியல. நல்லா கேட்டுங்க. எந்த வருஷம் நடந்தது சார் இது? போன வருஷம் நடந்தது. 5000 புத்தகங்கள். நீங்க பெரிய கலவரமாயி திமுக கார யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை, திக கார யாரும் அங்க போகவே இல்லை, திக கார யாரும் அங்க போகவே இல்லை. அந்த புத்தகம் அச்சடிச்சவனால் கண்ணீரும் கம்பளையுமாக எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. அவன் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றான் இந்த பள்ளி வளாகத்திலே கொளுத்திடுவாங்கிறான். அப்போ இதுதான் நீங்கள் சொல்லுகிற திராவிட மாடல் ஆட்சி. பாரிசாலன் பேசுவதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இது மாதிரி 100 உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இது ஒன்று போதும்னு நினைக்கிறேன். சொரணை உள்ளவனுக்கு, மானம் உள்ளவனுக்கு, சுயமரியாதையை சொல்லி கொடுத்த தந்தை பெரியாருடைய தொண்டனுக்கு இது ஒன்று போதும். சுயமரியாதை தமிழ்நாட்டில் இப்போ எப்படி இருக்கு நம்ம தான் பார்க்குறோம். அதிமுக வந்தவரவே நீட்டி ஜெயலலிதா காலில் விழுந்தா எல்லா பயிலும். இப்போ யார் காலில் விழுகிறான்னா உதயநிதி காலில் விழுகிறான். உதயநிதி மனைவி காலையும் துர்காமையார் காலில் விழுகிற சுயமரியாதை உள்ள அமைச்சர்களை பார்க்க முடிகிறது, சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்க முடிகிறது. இதான் சுயமரியாதையா? பெரியார் சொல்லி கொடுத்தாரா? அப்போ ஒன்று. இரண்டாவது, இந்து அமைப்புகள் பள்ளி வளாகத்திற்குள்ளோ கல்லூரி வளாகத்திற்குள்ளோ போனா அவங்க கொள்கையை பரப்புறதாவோ இல்ல ஏதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் பரேட் நடத்துறதா இருந்தா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கூடாதுன்னு நம்ம தான் பேசுறோம். ஆமாவா இல்லையா? அதே போல பெரியாரனுடைய பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்தை போய் அங்க கொடுத்தால் அது சரியா வருமா? உங்க கொள்கையை நீங்க வந்து மேடையில பேசுங்க, ஸ்கூல் வளாகத்துக்குள்ள ஏன் கொண்டு வரீங்கன்னு ஆர்எஸ்எஸ் காரங்க கேக்குறாங்க. அப்ப ஆர்எஸ்எஸும் பெரியார் இயக்கமும் ஒன்றா உங்க பார்வையில? ஒன்னா இல்ல, பொதுவா வெகுஜன மக்கள் கேட்கிற கேள்வி சார், வெகுஜனம் விடுங்க சார். ஆர்எஸ்எஸ் சாதி வேணுங்கிறான், பெரியார் சாதி வேண்டாங்கிறான். ரெண்டு ஒண்ணா? பெண் அடிமையா இருக்கணுங்கிறான் ஆர்எஸ்எஸ், பெரியார் பெண் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு புத்தகம் எழுதுறாரு. ரெண்டு ஒண்ணா? புருஷன் செத்து போனா பொண்டாட்டி கொளுத்தி விட சொல்றான் ஆர்எஸ்எஸ். உடன்கட்டை சுயமரியாதை என்ன சொல்றான்? பொண்டாட்டி கொல்லக்கூடாதுங்கிறான். ரெண்டு ஒண்ணா? புருஷன் செத்து போனா பொண்டாட்டி வெள்ளைச்சீலை கட்டி சாக வரைக்கும் அவன் தாலி எடுத்துட்டு மொட்டை அடிச்சு வெள்ளைச்சீலை கட்டி மூளையில் உட்கார வைக்கணுங்கிறான் ஆர்எஸ்எஸ். பெரியார் என்ன பண்றாரு? தன்னுடைய உறவுக்கார பெண்ணுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறார். ரெண்டு ஒண்ணா? உங்கள் பார்வையில் ஒண்ணுனா நீங்க சொல்லுகிற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க 25 பேர் உள்ள போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை தடுக்க போனவங்களுடைய வாதம் இதுதான். நீங்க சரியா நாங்க ஏதாவது ஒரு கொள்கை எட்டு வந்தா நீங்க இங்க எதுக்கு பள்ளி வளாகத்துக்குள்ள பேசாதீங்க சார். அது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. பெரியார் ஆர்எஸ்எஸ் ஒண்ணு இல்ல சார், பெரியார் பெரிய போராளி. அதோட முடிச்சுங்க. அப்போ இத வீரமணியும் தட்டி கேட்கல, திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை ஊட்டித்தான் ஆட்சிக்கு வந்தது. முதலமைச்சர் அலுவலகம் தட்டி கேட்கல, திருப்பூர் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளரும் தட்டி கேட்கல. இதுதான் இந்த திராவிட இயக்கம் பெரியாரை மிக கேவலப்படுத்துவதற்கான காரணமே அங்கதான் உருவாச்சு. அப்போ இந்த திராவிட இயக்கம்
தனக்கு ஆர்எஸ்எஸோட எப்போ அச்சுறுத்தல் வருகிறதோ, டெல்லியோட எப்பொழுது அச்சுறுத்தல் வருகிறதோ அப்பெல்லாம் நீங்கள் பெரியாருடைய கவசம் தேவைப்படுகிறது. நீங்கள் 99ல் ஜெயலலிதா பார்ப்பன பெண் பிஜேபி ஆட்சியை கவிழ்த்து விட்டு வருகிற பொழுது உடனே ஓடி போய் நீங்கள் பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து திமுக தொண்டம் பூரா தாமரைக்கு ஓட்டு போட வைக்கிற பொழுது உங்களுக்கு சுயமரியாதை எங்கே போச்சு? முரசொலி மாறன் பிஜேபி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது உங்களுக்கு சுயமரியாதை எங்கே போச்சு? சுயமரியாதை என்பது தந்தை பெரியாருக்கு பகுத்தறிவு என்பது பெரியாருக்கு சொந்தமான கொள்கை. ஆனால் பிஜேபியினுடைய கொள்கைக்கு ஆதரவாக பிஜேபி கொள்கையை ஏற்றுக்கொண்டு, சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு, சாதியை ஏற்றுக்கொண்டு பிஜேபியோடு 99 2004 5 ஆண்டு காலம் குஞ்சி குழவுகிற பொழுது உங்களுடைய சுயமரியாதை எங்கே போச்சு? அப்போ திமுக தொண்டனை பூரா எதுக்கு ஓட்டு போட வச்சீங்க? தாமரைக்கு ஓட்டு போட வச்சீங்க. எந்த சுயமரியாதை உள்ள ஒரு முஸ்லீமாவது சாகிற வரை தாமரைக்கு ஓட்டு போடுவானா? சார், வரலாறு நீங்க நடந்த ஒன்றை பேசுறீங்க, இன்னைக்கு நடக்கிற ஒன்றை பாருங்க. சனாதனத்தை எதிர்த்து உதயநிதி இந்திய அளவுல ஃபேமஸ் ஆயிட்டார் சார். இன்னைக்கு வந்து பிஜேபியை எதிர்க்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஒரே தலைவன் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றாங்க. இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு உருவாகவே ஸ்டாலின் தான் காரணம்ன்றாங்க. இன்னைக்கு திமுக மட்டும்தான் பிஜேபியை துணிந்து கேள்வி கேட்குது அப்படின்றாங்களே. திமுக பிஜேபியை துணிந்து கேள்வி கேட்குதுன்னா திமுகவை வாழ வைக்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் மட்டும்தான். கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அழிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் ஆளே இல்லை, வைகோக்கு ஆளே இல்லை. இப்போ திமுக கூட இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணிகளும் ஒரு பிஜேபி எதிர்ப்பாளர்கள் என்ற அணுகுமுறையோடு இருக்கு. காங்கிரஸ் இருக்கு, ஆனால் ஓட்டு இல்லை. ஓட்டு 14 + 3 17, தலித் 4 21% தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. அந்த வெற்றி தோல்வி யாருன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மை மக்கள் தான். எந்த காலத்திலும் இந்த மக்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டான். கம்யூனிஸ்டுகள் கழுத தேஞ்சி கட்ட இருந்தா போச்சு. 1% 1.5% கூட இல்லை. ஒரு கூட்டணி இருக்கு, அதுல கம்யூனிஸ்ட் கொடி இருக்கு, வேற அவர்களால எந்த வாக்கும் இல்லை. ஆனால் திமுக பிஜேபியை எதிர்த்ததோ இல்ல ஆர்எஸ்எஸ் எதிர்த்ததோ எந்த காலத்திலையும் வரலாறே இல்லை. என்ன காரணம் எதிர்க்குதுன்னு சொல்லுங்க. இப்போ ஏன் எதிர்க்குதுன்னா இது சிறுபான்மை மக்களுடைய வாக்கு. ஆனா போன தேர்தலுக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது திமுக 0, ஒரு சீட்டு வரல. 37 சீட்டு ஜெயலலிதா அடிச்சது. மோடியா லேடியா? இதுதான் அரசியல். நீங்க திமுக அரசியல இல்ல சார். இல்ல சார், வெறும் அற்ப ஓட்டுக்காக திமுக வந்து கொள்கையே இல்லாமல் இந்த வேலையை செய்யறாங்கன்றீங்களா? கொள்கை மட்டும்தான் எங்களை ஜெயிக்க வைக்கிறதுன்றாங்க சார். சார் நீ அதாவது பிஜேபியோடு கூட்டணி வச்ச 99 2006 உங்க கொள்கை எங்க போச்சு? கொள்கை எங்க போச்சுன? அதை மறந்துட்டாங்கல்ல. அது கால ஓட்டத்தில் அன்றைக்கு நடந்தது தவறுன்னு உணர்ந்துட்டாங்கல்ல இன்னைக்கு திமுக. அதே போல அந்த சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இன்னைக்கு நம்புறாங்கல்ல திமுகவை. திமுகவை ஏன் நம்புறாங்கன்னா பிஜேபியை எதிர்க்கும்னு நம்புறாங்க. ரெண்டாவது இந்த ஓட்டுக்காக திமுக பிஜேபி எதிர்க்குது. கடந்த காலத்துல அதிமுக பிஜேபி எதிர்த்தது 37 சீட்டு கிடைச்சது. அப்போ திமுகவுக்கு சைபர். அப்ப கொள்கை எங்க போச்சு? திமுக கொள்கை நீங்க திக என்பதிலிருந்து பிரிந்த திமுகனா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வந்துடக்கூடாது. அதிமுகவுக்கு தாண்டி நீங்க விஜயகாந்த் வந்துடக்கூடாது, சீமான் வந்துடக்கூடாது, விஜய் வந்துடக்கூடாது. எல்லாம் நீங்க உண்மையான நீங்க கேரளாவில் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சி ஏறக்குறைய கம்யூனிஸ்ட் கட்சி உருவான காலத்திலிருந்து இன்று வரை யாரை எதுக்குறான்? பிஜேபி எதுக்குறான், ஆர்எஸ்எஸ் எதுக்குறான். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பது, அப்புறம் கூட்டணி சேர்ந்துக்குவது, கூட்டணி சேர்வது, எதிர்ப்பது, அப்புறம் கூட்டணி. இது கொள்கை அல்ல, இது சந்தர்ப்பவாதம். நீங்க வைக்கம் போராட்டத்தில் பெரியார் போராடிய பிறகுதான் அம்பேத்கரே போராட ஆரம்பிக்கிறார். யாரு? அம்பேத்கரை எப்ப போராட ஆரம்பிக்கிறாருன்னா நீங்க அம்பேத்கர் சொல்றாரு, இந்த போராட்டத்தை பெரியார் ஆரம்பித்த பிறகுதான் இந்திய அளவில் பார்ப்பனர்களுக்கு எதிராக கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது இந்தியாவுக்கே தந்தை பெரியார் வழிகாட்டுகிறார் சொல்லி அம்பேத்கர் அப்புறம் என்ன பண்றாரு?
இது நடந்தது 24ல். அம்பேத்கர் என்ன பண்றாரா, அமராவதி கோயில் நுழைவு போராட்டம். அம்பேத்கர் அப்புறம் தான் பண்றாரு. நாசிக்கில் காலாரா நுழைவு போராட்டம், அதே போல பார்வதி கோயில் போராட்டம். இதை அம்பேத்கர் அதுக்கு பிறகுதான் எடுக்கிறார். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் சுசீந்திரம் நுழைவு கோயில் போராட்டம், மதுரை மீனாட்சி அம்மன், திருமலை அருணாசலேஸ்வரர், திருச்சி மலக்கோட்டை, மயிலாடுதுறை கோயில், திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி, ஈரோடு ஈஸ்வரன் கோயில். இத்தனை போராட்டங்களும் எங்க வைக்கம் போராட்டத்திற்கு பிறகுதான். வைக்கம் போராட்டம் என்பது முதல் தந்தை பெரியாருக்கு 1 மாத கால தண்டனை, அதன் பிறகு 1 வார கால தண்டனை, அதற்கு பிறகு 6 மாத காலம் கடுங்காவல் தண்டனை. அந்த கடுங்காவல் தண்டனையில் கிரிமினல் கைதிகளை விட கொடுமைப்படுத்தப்பட்டார்கள்னு யார் எழுதுறாருன்னா, ஒரு கேரளா பத்திரிகையாளர் எழுதுறாரு. அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, அதன் பிறகுதான் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் நுழைவு போராட்டம் 1929ல் நடக்குது. அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் பல கோயில்களுடைய கதவு தலித் மக்களால் உடைக்கப்பட்டது. வழிகாட்டியவன் சுயமரியாதை இயக்க தந்தை பெரியார். 1939ல் சட்டம் இயற்றப்பட்டது. என்ன, கோயிலுக்குள் அனைவரும் நுழையலாம். இதெல்லாம் தந்தை பெரியாருடைய இந்திய அளவில் நடத்திய போராட்டத்தினுடைய எச்சம். இது பாரிசாலனுக்கு தெரியாது, சீமானுக்கு தெரியாது, பெரியாரை எதிர்க்கக்கூடிய களிச்சடைகளுக்கு தெரியாது. அப்போ அதன் பிறகுதான் இந்திய அரசு, காந்தி சொல்றாரு, இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அதனால அனைத்து கோயிலுக்குள்ள நீங்க தலித் மக்கள் நுழையலாங்கிற ஒரு சட்டம் போடப்பட்டு 1939ல் அரசே அந்த சட்டத்தை கோயில் நுழைவு போராட்டத்துக்கு போகிறவர்களை அரசே பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு ஜியோ போடுறாங்க. சரி, இதெல்லாம் எப்போ எல்லாம் வைக்கம் போராட்டத்திற்கு பிறகுதான். வைக்கம் போராட்டத்தை யார், அதாவது வைக்கம் போராட்டத்தை யார் ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது சிவன் கோயில், மகாதேவன் கோயில், அந்த கோயில் சுற்றுப்பிரகாரத்துக்குள்ள புலையர்களும் ஈழவர்களும் நடமாடக்கூடாது. கோயில் குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. அவர்கள் நீங்க பொது தெருவில் நடக்க. அப்ப பெரியார் தான் சொல்லுவார், ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலந்திங்கிற நாய்கள் நடமாடலாம், மனுஷன் நடமாடக்கூடாதா, இத தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி கேரளாவில் முதல்ல இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, கேசவ மேனன் ஒரு பாரிஸ்டர், மாதவன் ஒரு வழக்கறிஞர், பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் திருவாங்கூர் சமஸ்தானத்துல, இதுல ஒரு பத்திரிகையாளரும் சேர்ந்து கொண்டார். இந்த போராட்டம் தான் நீங்க இந்திய அளவுல அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் போராட்ட களத்தை, பெண்களும் அந்த போராட்ட களத்தை ஆரம்பித்த பொழுது, நீங்க மாதவன் நாயர் போய் போராட்டத்தை இந்திய அளவுல விரிவுபடுத்தணும் சொல்லுகிற பொழுது, கடைசியில கண்ணீர் கடிதம் அந்த மக்கள் ஈழவர்களும் புலையர்களும் இந்தியா முழுக்க எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, இந்த போராட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். இது போல விரிவாக அவனு சொல்லவே மாட்டான், போராட்டத்தை முடித்து, ஏன்னா எங்களுக்கு ஆதரவே இல்லை. சரி, ஆதரவே இல்லை. இப்படி சொன்ன பிறகுதான் ஐயங்காளி அவர் தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை அனுப்புறாரு. அனுப்பி நோட்டீஸ் அனுப்பிச்சு, நீங்க 1000 ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. ஐயங்காளி பெண்கள் பூரா உருப்படி அரிசி, இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள். அப்போ மாதவன் நாயர் போன பிறகு போராட்டத்தை முடிச்சுக்கிறாங்கிறாங்க. ஏன், அரசரை எதிர்த்து பகைத்து கொண்டு நாங்கள் போராட்டம் நடத்த முடியாது, அரசர் எங்களுக்கு கொடுக்குற இலவச சில சலுகைகளை நிறுத்திடுவார், அதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை, இந்த போராட்டம் நிறுத்தப்படும் சொன்ன பிறகுதான் காந்திக்கு இந்த தகவல் போகுது. காந்தி என்ன சொல்றாரு, பெரியார் அனுப்புறார். அப்போ பெரியார் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கான தலைவர். நீங்க யாரோ போராடினாங்க, ஆனால் போராட்டத்தினுடைய இறுதி வடிவம் தன்னுடைய போராட்ட களத்தை எங்க 6 மாத காலம் எங்க தங்கியிருக்காரு, வைக்கத்தை தங்கியிருக்காரு பெரியார். பெரியார் சிறைப்படுத்தப்பட்ட பிறகு பெரியாருடைய மனைவி நாகம்மையும் தங்கை கண்ணம்மாளும் தான் போய் இந்த போராட்டத்தை மிகப்பெரிய எழுச்சி பெண்களா திரண்டாங்க. அந்த போராட்டத்தை திரண்ட பிறகுதான்
இந்த போராட்டத்தை இந்த ராணி திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராணியினுடைய கவனத்துக்கு போகுது. பெண்கள் பல லட்சக்கணக்கான பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து போறாங்க, கேரளாவிலிருந்து போறாங்க. இந்த பெண்களுடைய போராட்டம் தான் வைக்கம் போராட்டத்தை ஒரு முடிவுக்கே கொண்டு வருது. தந்தை பெரியார் சிறையில் இருக்க 6 மாத காலம் கடுங்காவல் தண்டனை. எப்படி பாரிசால தெரிஞ்சுக்கிட்டோம், சீமானுடைய தும்பிகள் தெரிஞ்சுக்கிட்டோம். கையில காலில் லீடிங் செயின், பெரியாருக்கு லீடிங் செயின் போட்டு கழுத்தில் ஒரு பட்டயம். இதோட 6 மாத காலம் அவர் சிறையில் இருக்கார். 6 மாத காலம் சிறையில் இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு பெரியார் வருகிறான்னு சொன்ன பிறகு திருவாங்கூர் சமஸ்தான ராஜா என்னுடைய வீட்டுக்கு விருந்துக்குவான்னு கூப்பிடுறாரு. யார் பெரியாரை கூப்பிடுறாரு. ஏன்னா ஈரோட்டை கடந்து போகக்கூடிய எந்த ஒரு சமஸ்தான ராஜாக்களும் பெரியார் வீட்டில் விருந்து சாப்பிடாம போனதில்லை, ஈரோட்டை கடந்ததே இல்லை. பெரியார் சொல்றாரு, நான் விருந்துக்கு வரல, என்னுடைய மக்களுடைய மருந்துக்கு வந்திருக்கிறேன், அதனால உன்னை நான் சந்திப்பதை தவிர்க்கிறேன்னு யாருக்கு சொல்றாரு? திருவாங்கூர் சமஸ்தான ராஜாவுக்கு தகவல் அனுப்பிட்டு இந்த மக்களோடு சேர்ந்து எங்க தங்குறாருன்னு கேட்டீங்கன்னா, ஏழை எளிய உழைக்கிற அந்த புலையர்களும் ஈழவர்கள் இருக்கக்கூடிய மக்களா தங்குறாரு. மனைவி நாகம்மையோட தங்கிய பிறகுதான் 6 மாத காலம் நீங்க அங்க தங்குறாரு. இதோட இன்னொரு பெரிய வரலாற்று பதிவு என்னன்னா, இந்த போராட்டம் வெற்றி அடைந்த பிறகு திருப்பி அவர் எங்க போறாரு? அதே வைக்கத்துக்கு போறாரு. அதுதான் பெரியார். இந்த போராட்டத்தை நீங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான பள்ளிக்கூட பாட புத்தகத்திலையும் கல்லூரி பாட புத்தகத்திலையும் பெரியாருடைய தியாகத்தை பதிவு செய்யவே இல்லை. ஏன்னா மாநில உரிமையாக இருந்த இந்த கல்வி கொள்கை மத்திய அரசு எடுத்துட்டு போயிட்டு எமர்ஜென்சி பீரியட்ல அதை மீண்டும் கருணாநிதி கும்பல் கேட்டு பெறவே இல்லை. கருணாநிதி கும்பல் கேட்டு பெறவே இல்லை. வைக்கத்துக்கான மணிமண்டபத்தை கட்டியவர் நீங்க ஸ்ரீரங்கத்து பார்ப்பன பெண் ஜெயலலிதா. ஏன் திமுக எங்க போச்சு? கருணாநிதி எங்க போனாரு? இன்னைக்கு வைக்கம் நூற்றாண்டு அன்னைக்கு சொல்லுங்க சார். 1000 இன்னைக்கு எப்ப பெயிண்ட் அடிக்கிறக்கா ஸ்டாலின் போனாரு. துரு பிடிச்சி போய் கரையா நரிச்சு செல்லழிச்சு சீதளம் அடைஞ்சு ஜெயலலிதா 92 கட்டிய அந்த பெரியாருடைய நினைவு மண்டபம் மணி மண்டபம் ஏன் இத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியாதா? இந்த திமுக அரசு எங்க போச்சு சொல்லுங்க. ராஜா 2G ராஜா இருக்கார். பெரியாரிடமிருந்து இலங்கை அகதி ஆண்டிமுத்து ராசா தேயிலை தோட்ட தொழிலாளியா இருந்து வந்தவர். பெரியார் என்ற அடையாளம் தான் அவரை உலக அழகியோடு நீங்க டூயட் பாட வைக்குது. இந்த ராஜா பெரியாருக்கு நினைவு மண்டபம் கட்டினாரா? பெரியாரின் பேரன் தான். ஆமா, எங்க 1,75,000 கோடி அடிப்பதற்கு. அப்ப பெரியார் இன்னொரு பேரை பொன்முடி 20,000 கோடி. ஒரு NLC இருக்கு. சவுடு மண்ணை திருடி பல 1000 கோடி. டெல்லிக்கு ஒரு 200 கோடி அடிச்சாரு, மீண்டும் மந்திரி ஆயிட்டார். 200 கோடியை டெல்லிக்கு அடிச்சார். யாருக்கு அடிச்சாலும் கேட்கக்கூடாது. இப்படி இந்த நபர்கள் என்னைக்காவது சைத துரைசாமி போய் எம்ஜிஆர் வீட்டை விலைக்கு வாங்கி நினைவு மண்டபம் கட்டி வச்சிருக்காரு. எங்க? பாலக்காட்டுல. அப்போ சைத துரைசாமி தன்னை அடையாளப்படுத்தியவன் யாரு? எம்ஜிஆர். அந்த விசுவாசத்துக்காக போய் அந்த இடத்த வாங்கி நினைவுபடுத்தி அது கோயிலா கும்பிட்டு இருக்காரு. ஆனா பெரியாரால் கருணாநிதிய திருக்குவளையிலிருந்து தெரிஞ்ச ஒரே இடம் எங்க? பெரியாருடைய ஈரோடு தான். திருச்சி வரைக்கும் வந்து திருச்சி ரயில் டிக்கெட் வாங்கி கொடுத்த யாரும் வேலுச்சாமி சொன்னார். ஈரோடு போய் செட்டில் ஆன பிறகுதான் கருணாநிதிக்கு உசுரே வந்தது. அப்போ திமுகவை ஆரம்பித்த பொழுது, அண்ணா ஆரம்பித்த பொழுது 1949 விடுதலையில தலையங்க எழுதுகிறார் கருணாநிதி. ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா ஊழையிடுகிறார். இதுதான் கருணாநிதி. அப்போ பெரியார் என்கின்ற ஒரு பெரிய ஆலமரத்துல இருந்த பறவைகள் பூரா இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி தண்ணி வச்சிருக்கான். அப்போ இவர்களால் அந்த பெரியாருடைய மணிமண்டபத்துக்கு பெயிண்ட் அடிக்க கூட முடியல. ஜெயலலிதா என்ற பெண்ணால் தான் அந்த இன்னைக்கு போய் ஸ்டாலின் போய் ஏவா வேலு வரவேற்று கூட்டிட்டு போய் பினராயி விஜயனை கூட்டிட்டு போய் திராவிடத்தால் வாழ்ந்தோம் பழனியிலிருந்து வந்த பாமக மாவட்ட செயலர் சேது புள்ள இப்போ மதிவதனி தான் திராவிடத்தை தூக்கி நிறுத்துது. சின்ன புள்ள, இந்த சின்ன புள்ளை வந்து தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு திராவிடம் செல்லடிச்சு சிதைந்து சின்னாபனப்பட்டு போய் கிடக்குது. இன்னைக்கு பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஐயா ஆசிரியர் வீரமணி தான். வீரமணியினுடைய
சீடர் தானே அவங்க. வீரமணியிடம் படித்தது தானே மதிவதனி இன்னைக்கு பேசுறாங்க. வீரமணி ஒரு ஏமாற்றுக்காரன்னு அவங்க அப்பா கட்சி விட்டே போயிட்டார். கட்சி விட்டு போய் மதிவதனி சொல்லட்டும். அதை நீங்க சொல்லி நீங்க அவங்க நண்பர் தான் இவங்க மதிவதனி அப்பாவோட குழந்தையா இருக்கும்போது எனக்கு தெரியும். மதிவதனி எனக்கு சேது தீக்கா விட்டு விலகி ராமகிருஷ்ணனோடு இருந்து ராமகிருஷ்ணனோட வெளியேறி ராமர் சிறைக்கு போன பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மாவட்டம். அப்போ ஏன் வீரமணி ஏன் இல்லை சேது? வீரமணி ஒரு ஏமாற்றுக்காரர், மோசடிக்காரர், 10,000 கோடி ரூபாய் ட்ரஸ்ட் பணத்தை தன்னுடைய மகனுக்கு தாரை பார்ப்பதற்காக அடைகாத்து கொண்டு இருக்கிறார் என்ற வசனத்தை யாரு சொன்னா? சேதுவே பெரிய மேடை பேச்சாளர், மதிவதனியுடைய அப்பா பெரிய மேடை பேச்சாளர். இருந்தாலும் இன்னைக்கு தாய் கழகம் அதுதான். ஆமா, தாய் கழகம், தந்தை கழகம், சின்ன வீட்டு கழகம். இந்த பெரியாருடைய தியாகம் நீங்க அதாவது பெரியாரை பத்தி பெரியாருடைய இருங்க, வைக்கம் போராட்டத்தின் வரலாறு நீங்க பெருசா நோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதை நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், அன்றைக்கு வைக்கம் போராட்டத்தின் வரலாறு வீரியம் பெற்ற பிறகாக தான் அம்பேத்கர் பல போராட்டங்களை எடுத்தார். ஆலய நுழைவு போராட்டங்களை பல தலித் மக்கள் கோவில்களின் பூட்டுக்களை உடைத்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. மேல்பாதியில இன்னைக்கு மூடி கிடக்குதே சார். ஏன் சார் இன்னைக்கு சமகாலத்துல வைக்கம் நூற்றாண்டு விழாவை நடத்தக்கூடிய நம்முடைய அரசாங்கம் இங்கிருந்து கேரளாவில் போய் கேரளாவில் திராவிட மாடல் சாதித்த ஸ்டாலின்னு சொல்றாங்க. ஏன் நம்மளால மேன்பாதியில கோயிலை திறக்க முடியல? என்ன சார் இது? வேங்கை வயல ஏன் விசாரணை முடியல? இப்போ பெரியாருடைய தடி உண்மையாவே நீங்க அந்த தடி வைக்கத்துக்கு திறந்து வைக்க வந்த ஸ்டாலினை ஒரு அடி அடிக்கும், திருமாவளவனை ஒரு அடி அடிக்கும் அந்த தடி. ஏன் வேங்கை வயல் இன்று வரை விசாரிக்கப்படவில்லை? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழக்கு. அந்த வழக்கை விசாரிக்கணும்னா நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்காங்க. இவர்கள் சட்டமன்றத்திலையும் பேசல, நாடாளுமன்றத்திலையும் பேசல. அப்ப அந்த தடி திருமாவளவனை ஒரு அடி அடிக்கும். இல்ல ஆளுஷ் அன்னவாஸ் சொல்றாரு, வேங்கை வயல விஜய் பேசுறாரு. இன்னைக்கு கூட்டணியில் இருந்தாலும் நாங்க தானே வேங்கை வயலுக்காக போராட்டம் நடத்தியவர்கள். எதிர்கட்சி கூட பண்ணலையாங்க, பிரதான எதிர்கட்சி நாங்க பண்ணுமேங்க. எங்களை என்ன வேங்கை வயலுக்கு ஒன்றும் பேசலன்னு நீங்க சொல்றீங்கன்றாரு ஆளுஷ் ஷானவாஸ். இல்லை, ஆளுர் ஷானவாஸ் வேங்கை வயலுக்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு 1 லட்சம் தலித் இளைஞர்களை கூப்பிட்டா நாளைக்கே வந்துருவாங்க. வந்து திமுக அரசாங்கம் விசாரணை கமிஷனை போட்ட பிறகுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துவோன்னு ஆளுர் ஷானவாஸ் அறிவிக்கட்டுமே. செஞ்சாருன்றாரு. எப்ப நீங்க 4 எம்எல்ஏ 2 எம்பி நீங்க எங்க வேங்கை வயல உட்கார்ந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய செய்தி அது. விசாரணை கமிஷன் நாளைக்கே போட்டுருவான், 1 மணி நேரத்தில் போட்டுருவோம் இந்த அரசு. ஏன் அங்கே போகலை நீங்க? ஏன், என்ன காரணம்? அப்போ திமுகவை தாங்கி பிடிப்பது தான் உங்களுடைய தலித் கொள்கைனா, அப்போ அந்த தலித் கொள்கை தலித்துக்கு எதிரான கொள்கை தான். திமுகவை பொறுத்தவரை நீங்க வேங்கை வயல்ல உழைக்கிற மக்கள் மலம் கலந்த நீரை 1 மாத காலம் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு, பெரியாரும் அம்பேத்கரும் இவ்வளவு போராட்டங்களை நடத்திய பிறகு இன்னும் சாதி தலையெடுத்து சாதி என்கின்ற அந்த நெருப்பு அணைக்கப்படவே இல்லை. மேல்பாதி வேங்கை வயல் 2 இடத்துலயும் நீங்க தலித் மக்களுடைய குடிசை கொளுத்தப்படுகிறது. இல்ல சார், நம்ம இது வைக்கம் போராட்டம்ன்றதே பொது வீதியில யாராலையும் நடக்க முடியல, ஓகேங்களா? கோவிலுக்குள்ளார நுழைய முடியல அப்படின்றதுதான் பிரச்சனை. மேல்பாதி பிரச்சனையை இன்னும் அளவிலே நம்ம வச்சுட்டு இருக்கோம் சார். இன்னும் அதுக்கு தீர்வு கிடைக்கல. ஆனால் பெரியாரை நம்ம நினைவுபடுத்த நம்ம வைக்கம் நூற்றாண்டு விழாலாம் கொண்டாடுறோம் இல்லையா? மீண்டும் சொல்றல, பெரியாருடைய கவசத்தை போட்டுக்கொண்டு நீங்க மக்களுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காக மட்டுமே பெரியாரை பயன்படுத்துறீங்க. பெரியாருடைய புத்தகம் திருப்பூர் ஜெயபாபாய் ஸ்கூல்ல கொடுக்க முடியலை. அப்போ நீங்க என்ன திராவிட இயக்கம்? பெரியாருடைய திராவிட இயக்கம் என்பதுதான் இன்னைக்கு திமுக அதிமுகல 1000 கோடி 2000 கோடி பணம் வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க 1 லட்சம் பேர் இருக்கான், அங்க 1 லட்சம் பேர் இருக்கான். இதெல்லாமே பெரியாருடைய சாதனையால், பெரியாருடைய தியாகத்தால், பெரியாருடைய உழைப்பால் நிகழ்ந்த இந்த 1 லட்சம் பேரு திமுக அதிமுக 2 பேரும் 1 லட்சம் பேரு ஆளுக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். எதுல? அரசியல். வேற எந்த தொழிலும் இல்லை. நீங்க 500 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற பண்ணையாறு கூட 10 தலைமுறை 20 தலைமுறையில தான் அவன் வசதி வாய்ப்பா வாழ்றான். அரசியலுக்கு 5 வருஷத்துல அமைச்சரானா 5000 கோடி வச்சிருக்கான்.
இது எப்படி சாத்தியம் நடந்தது? இல்ல இதுல எங்க பெரியார மறந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க? பெரியார மறக்கல. பெரியாரை கொண்டாடுவது இன்னைக்கு யாரு? திமுக தான் கொண்டாடுது. பெரியார கொண்டாடினால் ஜெயலலிதா எதுக்கு பெரியாருக்கு அங்க வைக்கத்துல கட்டடம் நினைவு மண்டபம் மணிமண்டபம் கட்டுறாங்க? திமுகல கட்டியிருக்கணும். கொண்டாடிய திமுகவில் கட்டியிருக்கணும். நீங்க பெரியாருடைய வடிப்பகம் டெல்லியில தரைமட்டம் ஆக்கப்பட்ட போது எத்தனை திமுக எம்பிகள் போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? எத்தனை திமுக எம்பிகள் போய் அங்கே உண்ணாவிரதம் இருந்தீங்க? அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்களா? பார்க்கல. வைகோ போய் கத்துனார். வைகோ அப்போ பெரியாருடைய படிப்பகம் தரைமட்டம் ஆக்கிற பொழுது ஆரியத்தோடு கொஞ்சி கொலாவி நீங்க கட்டி பிடிச்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தீங்க. இதான் பெரியாருடைய கொள்கையை நீங்க தூக்கி பிடிப்பது. பெரியாரை சொல்லுவதற்கு திமுகவுக்கு எந்த தகுதி இல்ல. அதிமுக சொல்லுவதே இல்லை. நாங்கெல்லாம் மண்சோறு சாப்பிட்டு நாங்க கட்சி வளர்த்திக்கிறோம். அது எம்ஜிஆர் காலத்துல பெரியார் விட்டு விலகிருச்சு. ஜெயலலிதா காலத்துல பெரியார் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. பெரியார் மீதான அதிகப்படியான இன்றைய விமர்சனத்துக்கு காரணம் திமுகன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உண்மை அதுதான். பெரியாரை கொண்டாடுறாங்க. சரிங்க சார், நீங்க இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதை பெரியாரின் தொண்டர்களா நீங்க எப்பவுமே உங்க ஆள் மனதுல கொண்டாடக்கூடிய ஐயா கோவை ராமகிருஷ்ணனோ கொளத்தூர் மணியோ சொல்லுவாங்களா இத இப்படின்னு? அவங்க என்னன்றாங்க? அவங்க இப்படி எல்லாம் எதுவுமே அமைதியா தானே இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லவே இல்லையே. அதாவது பெரியாரை இவங்க எல்லாம் தாழ்த்துறாங்க. பெரியாரை விமர்சிக்க காரணமே திமுக தான். எங்க தலைவரை எங்க போராளியை பத்தி இப்படி விமர்சிக்கிறதுக்கு காரணம் இவங்க காரணமாயிட்டாங்க அப்படின்னு கொளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் சொல்லுவாங்களா? அருமையான கேள்வி. நானு ஒரு யூடியூப் சேனல்ல முதல்ல அந்த பொண்ணை பாக்குறேன். யார? மதிவதனிய. சரி. அப்ப அந்த பொண்ணு எனக்கு சேது பொண்ணுன்னு தெரியாது. சரி. அந்த பொண்ணை ஏதோ பெரியார் புகழ் வரப்பக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணுன்னு கேட்குறேன். அம்மா நீ எனக்கு அப்போ அந்த பொண்ணு முழு வந்து இது நடந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். அந்த பொண்ணு எனக்கு நச்சுன்னு ஒரு அடி அடிச்சுது. நீ எந்த தீக்காமான்னு கேட்டேன். வீரமணி தீக்காவா, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் தீக்காவா, இல்லை அண்ணன் கொளத்தூர் மணி தீக்காவான்னா? இல்லை, பெரியாரே ஆரம்பித்த தீக்கா. அந்த பொண்ணு சொன்ன அப்ப கரெக்டான இடத்துல தான் இருக்காங்க. கரெக்டான இடத்துல தான் இருக்காங்க. சரியான இடத்துல. அப்ப நான் கேட்கிறேன் அடுத்த கேள்வி. அண்ணன் கோவை ராமகிருஷ்ணனும் அண்ணன் ஆரிச்சாமியும் கொளத்தூர் மணியும் ராமகோபாலன் ஆரம்பிச்ச தீக்காவளியா 2 பேர் இருக்காங்க. அது வீரமணி பெரியாரே ஆரம்பிச்ச தீக்காவில் நான் இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்ப நான் கேட்கிறேன், அண்ணன் கொளத்தூர் மணியும் ஆரிச்சாமியும் ராமகிருஷ்ணனும் சவார்கர் ஆரம்பிச்ச தீக்காவிலே இருக்காங்க. ஏன், என்ன காரணம்? ஒரு வீரம், அதாவது கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி ஆரிச்சாமியை விட ஒரு தியாகி இனிமே உலகத்துல வாழ முடியுமா? எத்தனை வழக்கு அந்த பட்டியலில் எத்தனை வழக்கு இருக்கு சார். அந்த பட்டியலின் மூத்தவர் தான் ஆசிரியர் ஐயாங்க. ஆசிரியர் வீரமணி. எத்தனை வழக்கு, எத்தனை ஆண்டு காலம் சிறை, தன்னுடைய தாய் மரணம் அடைந்து நீங்க மரணத்துக்கு வர முடியாம எங்க கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில நடுலூர் செவுரு, இந்த பக்கம் சிறைச்சாலை செவரு, இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் அவருடைய தாயுடைய சடலம் கிடக்குது. பெத்த மகன் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தாயுடைய சடலத்தை பார்க்க அனுமதிக்க முடியாத நிலை. பத்திரிகை விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க, அந்த செய்தியாவது உள்ள போய் சேரட்டுன்னு பார்க்க முடியல. அப்போ ஆரிச்சாமி கையில் காலில் லீடிங் செயினை காலில் போட்டு இழுத்துட்டு போகிறான். என்ன, புலிகளுக்கு ஆயுதம் செஞ்சு கொடுத்தாருன்னு. கோவை ராமகிருஷ்ணனை தடாசிறை புலிகளுக்காக ஆயுதம் வாங்கி கொடுத்தாருன்னு. இவ்வளோ பெரிய தியாகம் பண்ண இந்த வீரமணி இவங்க யாருன்னே தெரியாதுட்டார். யாரு? வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ராம் ஜெத்மலானையும் முகில் ரோத்தகையும் வழக்கை வச்சு ஆரிச்சாமியும் ராமகிருஷ்ணனையும் பிணையில் எடுப்பதற்கு பதிலாக இவன் யாருன்னே தெரியாதுட்டார். இதுக்காயா 10,000 கோடி தந்தை பெரியார் சேர்த்து வச்சுட்டு போனாரு? 10,000 கோடி கொளத்தூர் மணியை காப்பாற்றுவதற்கு ஈழ போராட்டத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லல. இப்படி அவங்க மென்மையான ஆட்கள். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியரை நாமே விமர்சனம் பண்ணா ஆர்எஸ்எஸ்கார குளத்தியா விட்டுருவான், ஆர்எஸ்எஸ்கார குளத்தியா விட்டுருவான். அதனால கேடயமா பெரியார் திடலை காப்பாற்ற வேண்டிய கேடயமா மாற வேண்டிய நிலைமைக்கு தள்ளி விட்டது யார்? கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, ஆரிச்சாமி 2-3 பேரும் திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருந்தா சீமாங்கிட்ட இருக்கிற 50 லட்சம் பேர் அங்க இருந்திருப்பான். விஜய்கிட்ட இருக்கிற 50 லட்சம் பேர் அங்க இருந்திருப்பான். இதை கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி
3 பேரை விட ஒரு பெரியாரை உள்வாங்கிய ஒருத்தன் இனிமே வாழ முடியுமா? வாழ்நாள் முழுக்க கருப்பு சட்டையை கழட்டவே இல்லையே, கருப்பு சட்டையை கழட்டவே இல்லையே. கருணாநிதி கழட்டிட்டாரு, அண்ணாதுரை கழட்டிட்டாரு. 50 லட்சம் கரு கடலை உருவாக்கி வைத்திருந்தார் தந்தை பெரியார். 2 சிறுநீரகமும் போய் மூத்திர சட்டியோட ஒரு தலைவன் வாழ்ந்ததாக உலகத்தினுடைய வரலாற்று பக்கங்களை திருப்பி பாருங்க. எங்காவது ஒரு பக்கத்துல ஒரு மனிதனை சொல்ல முடியுமா? டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா 60 வயசு ஆகும்போது உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். கருணாநிதி நீங்க 70 வயசுல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். தந்தை பெரியார் 95 வயது வரை நீங்க 6 மாச காலம் தான், அந்த கடைசி வருஷம் ஒரு முழுசா ஒரு வருடம் நிறைவு பெறல. 6 மாத காலம் தான் உயிரோடு இருந்தார் 95 வருஷத்துல. 6 மாத காலத்துல 180 நாட்கள், சாரி 6×3 180 நாட்கள். 180 நாட்கள்ல 80க்கு மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் எங்க மூச்சரை செட்டியோட. இப்படி ஒரு தியாகியுடைய சொத்துக்களை ஆட்டையை போடுவதற்காக, ஏமாற்றுவதற்காக இந்த மோசடிக்காரன் வீரமணிய நீங்க தந்தை பெரியார் வளர்த்தினார். ஆனா தந்தை பெரியாருடைய அத்தனை செயல்பாடுகளும், பெரியார் எப்படி தாடியில்லா பெரியாரா? யாரு? கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆறுசாமி 3 பேரை ஏன் இந்த அந்த இயக்கத்தினுடைய தலைவராக வருவதற்கு தகுதி இல்லையா? இருங்க நான் சொல்றேன். பெரியார நிறைய பேர் உள்வாங்கி இருக்காங்க. என்ன கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு தான் தகுதி இருக்கா? ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் தகுதி இருக்கா? வீரமணிக்கு பிறகு ஏன் குளத்தூர் மணிக்கு தகுதி இல்லையா? கோவை ராமகிருஷ்ணனுக்கு தகுதி இல்லையா? ஆறுசாமிக்கு தகுதி இல்லையா? இது என்ன பண்ணையார் அரசியலா? மண்டார் அரசியலா? மதிவதனிக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, முக்கிய பொறுப்புல இருக்காங்க. மதிவதனி ராமகிருஷ்ணன் ஒன்னா, குளத்தூர் மணி மதிவதனி ஒன்னா? ஏன்னா மதிவதனி தன்னுடைய மகன் அன்புராசுக்கு 10,000 கோடி ரூபாய் சொத்துக்களை மடைமாற்றுவதற்கு மதிவதனிக்கு ஒன்றும் தெரியாது, பாவம் சேது பிள்ளைக்கு. ஆக பெரியாருடைய இயக்கம், கேரளாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி வீரியமாக இருக்கிறது, அதே போல 50 லட்சம் தொண்டர்களோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் தான் எது? நீங்க பெரியார் இயக்கம். கருப்பு சட்டை கூட்டத்தை எங்க நடத்துறாரு? யாரு? திருச்சியில் நடந்தது. ஏறக்குறைய பல ஆயிரம் மக்கள் திரண்டான், பல ஆயிரம் கருப்பு சட்டை திரண்டான். யார் ஏற்பாடு பண்ணது? வீரமணியா? திருமுருகன் காந்தி. அந்த செலவு ஊர் அவரு. இவங்க எல்லாருமே ஐயா ஆசிரியரை ஏற்றுக்கொள்கிறார், ஆசிரியரை தூற்றிக் கொள்கிறார்கள். வீரமணி எதிர்த்தாங்க கோவை ராமகிருஷ்ணன் வெளியே வராரு. எப்போ? 1984 சார் இருக்க சார். 1984 ரொம்ப விமர்சனம் நிறைய போகுது அவர் மேல. ஆசிரியர் அவரு என்னன்னா, நான் சொல்லிடுறேன், நிறைய கருப்பு சட்டைகளை இன்னைக்கு உருவாக்கி விட்டவர் ஆசிரியர் ஐயா வீரமணி. சத்யராஜ் இன்னைக்கு ஆசிரியர் ஐயா வீரமணியே அவருடைய தொண்டராகவும் பெரியாரின் தொண்டராகவும் இருக்காரு. அதாவது கமலஹாசன் தன்னைய கருப்பு சட்டைன்னு சொல்லிக்கிறார் சார். அதெல்லாம் அங்க இருந்து வந்ததானே. இன்னும் கொஞ்ச நாள் போனேன், அண்ணாமலையும் கருப்பு சட்டைக்காரன்னு சொல்லிடுவார். வீரமணி தான் என்னை உருவாக்கினார். உண்மையாகவே வீரமணி தான் அண்ணாமலை உருவாக்கினார், அர்ஜுன் சம்பத்தை உருவாக்கினார், வீரமணி தான் உருவாக்கினார். நீங்க இன்னொரு கேவலம் என்னன்னா, டிவி டிபேட்ல போய் அர்ஜுன் சம்பத் பெரியாரை கிழிச்சு தொங்க விடுறாரு. மதிவதனி பெரியாரை பேசுவதற்கு அர்ஜுன் சம்பத் மேலே தான் கிடைச்சதா? இவ்வளவு வேதனையான விஷயம் பாரு. ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடி, ஆர்எஸ்எஸ் பணம் வாங்கி தமிழர்களை காட்டி கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கயவன் அர்ஜுன் சம்பத். தலித்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிசிஆர் ஆயிட்டு வேணும். அவன் ஆடு மாடுகளை போல மோசமா நடத்தப்படுகிறான். அவனுக்கு போராடாம மேல் சாதி பார்ப்பனர்களுக்கு பிசிஆர் சட்டம் வேணும்னு சொல்லி அவருடைய காசை வாங்கி தின்று தமிழனை காட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எட்டப்ப அவன் கலந்து கொள்ளுகிற அந்த டிவி டிபேட்ல வீரமணி யார் அனுப்புறாரு? பெரியாரை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி ஈவேரா ராமசாமின்னு பேரை சொல்லுகிற அந்த டிவி நிகழ்ச்சிக்கு மதிவதனி அனுப்பி புலங்காகிதம் அடைகிறார் வீரமணி. இவர் உண்மையான தலைவனா? கோவை ராமகிருஷ்ணன் போவாரா? இல்ல குளத்தூர் மணி போவாரா? ஆரிசாமி போவாரா? சொல்லுங்க. இல்ல ஒரு கருத்து மோதல் தான். என்ன கருத்து? கத்திரிக்காய் மோதல். அவ அர்ஜுன் சம்பத் பெரியாரை ஏத்துக்குவானா? ஒருமையில வேண்டாம். பெரியாரை பேசுகிற எவனுக்கு தகுதி இல்லை சார். முதல்ல அந்த ஈரோட்டு கிழவன் 95 ஆண்டு காலம் தமிழ்நாடுடைய சார் 2 பேருக்கு தான் தமிழ்நாட்டு வீதி முட்டிச்சந்து சந்து பொந்து எல்லாம் தெரியும். ஒருவர் காமராஜர், இன்னொரு பெரியார். 2 பேருக்கு தான் தமிழ்நாட்டினுடைய அத்தனை வீதிகளையும் உலகை பலமுறை சுற்றி வந்ததுக்கு இணையாக பெரியார் எதை சுற்றி வந்திருக்காரு? இந்த தமிழ்நாட்டை சுற்றி வந்திருக்காரு. அவரை திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம் சொல்லவே முடியாது, தமிழருடைய அடையாளம். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி திமுக அதிமுக ஆட்சியில ஆந்திரா
கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், பாகிஸ்தான்காரனா பதவியில் இருக்கா? யார் இருக்கா? தமிழன் தான் இருக்கா அத்தனை பேரும். அப்போ தமிழன் வீரமணி திராவிட கழகத்தின் தலைவர், தமிழின தலைவர் போட்டுக்குவார். ஏன் ஆந்திரா பக்கம் போய் அரசியல் பண்ணுறது, கேரளாவுக்கு போகிறது, கர்நாடகாவுக்கு போகிறது, ஒரிசாவுக்கு போகிறது? தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனையும் ஒரே மாநிலமாக இருந்தது. அதனால் அன்றைக்கு திராவிடர் கழகம் தேவைப்பட்டது. ஆரியர்களுக்கு எதிராக ஒரு கருத்தியல் தேவைப்பட்டது. அதுக்காக திராவிடம் மொழிவாரி மாநிலமாக பிரிந்த பிறகு பெரியாருடைய உழைப்பு அத்தனை யாருக்கு போய் சேர்ந்தது? தமிழனுக்கு தான் போய் சேர்ந்தது. நீங்கள் வீரமணி மீது, கருணாநிதி மீது, அண்ணாதுரை மீது உள்ள கால் புணர்ச்சிகள் அத்தனையுமே பெரியார் பக்கம் திருப்பப்படுகிறது. அது முட்டா பயலுக்கு சேர வேலை. பெரியாரால் தான் இன்னைக்கு பல லட்சம் தமிழர்கள், பல கோடி தமிழர்கள் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வர முடிஞ்சது, மத்திய அமைச்சராக முடிஞ்சது, மாநில அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடிஞ்சது. என்ன காரணம்? பெரியாருடைய சிஷியன் தான் அண்ணா. நீங்கள் விஆர்டி விஸ்வநாதன் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், எஸ்டிஎஸ்னுடைய விழாவில் சொன்னார். அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே போனேன். பீகாரில் இருக்கக்கூடிய 2000 ஏக்கரா நில முதலாளி நாடாளுமன்ற உறுப்பினராக வாட்ட சாட்டமாக கோட்டு போட்டு தங்க பட்டன் போட்டு உட்கார்ந்துருந்தார். அதே போல் இன்னொரு யூபியில் இருக்கக்கூடிய 2000 ஏக்கரா பண்ணையார், அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர், அவர் உட்காந்து பேசிட்டு இருந்தார். நான் நடுவில் போன உடனேயும் யார் இந்த பையன்னு கேட்டாங்க. யார் இந்த பையன்? அண்ணா என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பியிருந்தார், இளம் வயது. யார் இந்த பையன்? அப்போ இன்னொரு எம்பி சொன்ன, இல்லை இவர் பையன் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற அறிஞர் அண்ணாதுரை கட்சியை சேர்ந்த எம்பினார். தம்பி உட்காருங்க தம்பினார். விஆர்டி விஸ்வநாதன் சொன்னது. அப்போ இந்த சுயமரியாதை யாரால் கிடைச்சது? அண்ணாவால் கிடைச்சதா? யாரால் கிடைச்சது? திராவிட இயக்கத்தினுடைய விதை யாரு? வித்து யாரு? தந்தை பெரியார். அப்போ பெரியாரை நீங்க தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் கொண்டு போகவே இல்லை. நாடாளுமன்றத்துக்கு போகல. பெரியாரை கேரளாக்குள்ள கொண்டு போகல, பெரியாரை கர்நாடகா கொண்டு போகல, பெரியாரை ஆந்திரா கொண்டு போகல. என்ன காரணம்? இவர்களுக்கு தன்னுடைய நலன் மட்டும்தான் முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க சொந்த லாபங்களுக்காக, பதவிகளுக்காக தங்கள் நீங்கள் பேரறிவாள பெரியார் திருடலும் தான் வீரமணி பிடிச்சி கொடுத்தார். பிடிச்சி கொடுத்து அற்புதம்மாளையும் குயில்தாசனையும் இந்த பக்கமே வராதுன்ட்டார். திராவிட இயக்கம் எப்படி வளருதுன்னு பாருங்க. மறுக்க முடியுமா வீரமணி? கடைசி வரை நீங்கள் உள்ளே வந்துடாதீங்கன்ட்டார். இது என்னுடைய வேலை அல்ல. அப்போ என்ன வேலை உனக்கு? பெற்றது ஒருத்தன், வளர்த்தது ஒருத்தன், உன்னை பெரியார் தான் அடையாளப்படுத்தினார். பல ஆயிரம் கோடி இருக்கு. ஏன் பேரறிவாளனை காப்பாற்ற முடியலையா? அது போலி வழக்கு இல்லையா? அது பொய்யான வழக்கு இல்லையா? திராவிட கழகம் வேட்டையாடப்பட்ட வழக்கு இல்லையா? அது சுப்பிரமணிய சாமிக்கு இப்போ உலகத்தில் பாதுகாப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீ ராமகிருஷ்ணனுக்கு தடா வழக்கில் பிணை வாங்கியிருக்கணுமா இல்லையா? ஆரிச்சாமிக்கு பிணை வாங்கியிருக்கணுமா இல்லையா? குளத்தூர் மணியை காப்பாற்றிருக்கணுமா இல்லையா? எதுக்கு 10,000 கோடி? மகனுக்கா, மருமகளுக்கா? இல்லை எதுக்கு? அத்திவரதர் கோயிலுக்கு போய் உன்னுடைய மகனும் மருமகனும் திருப்பதிக்கு போய் சாயம் பண்ணுறக்கா 10,000 கோடியை தந்தை பெரியார் சேர்த்து வச்சாரு. கோவை ராமகிருஷ்ணனை காப்பாற்றினியா? குளத்தூர் மணியை காப்பாற்றினியா? ஆரிச்சாமியை காப்பாற்றினியா? யாரை காப்பாற்றின? யாரையும் காப்பாற்றல. உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தந்தை பெரியார் தேவைப்பட்டார். கருணாநிதிக்கு தந்தை பெரியார் எதுக்கு தேவைப்பட்டார்? எப்போ ஆரியம் வீரியமாக எழுகிறதோ அப்பெல்லாம் தேவைப்பட்டார். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஆரியம், திராவிடம், சிங்களா 3 சேர்ந்து இனத்தை அழித்த பொழுது கருணாநிதி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தார். அதுக்கு முன்னே பெரியார் தேவைப்பட்டது. பெரியாரின் கொள்கை உயிர்ப்போடு இருக்கிறதா? அதே போல பெரியார் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறாரா? திராவிட இயக்கம், திராவிடம் உயிர்ப்போடு இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நீங்க திராவிடம் உயிர்ப்போடு இல்லை, திராவிட மாடல் உயிர்ப்போடு இல்லை சார். தினம் சொல்றாங்க சார். அதெல்லாம் இவர்கள் சொல்லுகிறான். அடுத்த ஆட்சிக்கு வந்து அதையெல்லாம் மறந்துடுவான். ஆனால் பெரியார் உயிரோடு இருக்கிறார். பெரியார் இறந்து ஏறக்குறைய 50 ஆண்டு காலம், 30, 20, 50, 55 ஆண்டு காலம். இன்னும் எதிரிகள் அச்சப்படுகிறான், எதிரிகள் தூங்க மறுக்கிறான். எதிரிகள் 2000 வோல்டேஜ் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற ஒரு மிகப்பெரிய மின்சார ஆலையாக தந்தை பெரியாருடைய சிலை விளங்குகிறது. நீங்கள் அம்பேத்கரை கூட போட்டுக்கிறான் ஆர்எஸ்எஸ்காரன். ஆனால் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறான். அம்பேத்கரை ஏன்னா தலித் மக்களுடைய வாக்கு வேணும்னா அம்பேத்கர் படத்தை போடுறான், சிவாஜி படத்தை, வீர சிவாஜி படத்தை போடுறான், எல்லா நேதாஜி படத்தை போடுறான், அம்பேத்கர் படத்தை போடுறான். பெரியார் படத்தை பார்த்தா 2000 வோல்டேஜ் ஷாக் அடிக்குது. அப்போ
பெரியார் உயிரோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் அவருடைய உண்மை, உழைப்பு, நேர்மை, தியாகம். இதுதான் தந்தை பெரியாரை வைக்கம் இந்தியாவுக்கே வழிகாட்டிய போராட்டம். அம்பேத்கரே வைக்கம் போராட்டத்தை பார்த்து தான் நீங்க பல கோயில் நுழைவு போராட்டத்தை நீங்க நிகழ்த்துகிறார். இங்க அத்தனை கோயில்களும் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டது தந்தை பெரியாருடைய போராட்டத்துக்கு பிறகுதான், வைக்கம் போராட்டத்துக்கு பிறகுதான். 6 மாத காலம் நீங்க கிரிமினல் குற்றவாளியை போல சிறையில் நடத்தப்பட்டார். அரசியல் கைதிகளை நீங்க அரசியல் கைதியாக நடத்தப்படவில்லை. பெரியார் சிறையில் அடைபட்டு கிடந்த பொழுது திருவாங்கூர் சமஸ்தான ராஜா யாகம் வளர்த்துறார். எதுக்கு? நாத்திகம் கூட அழிஞ்சு போனோம், குடும்பத்தோட நாசமா போகணும்னு. யாகம் முடிந்து வேட்டு வெடிக்குது, ஜெயிலுக்குள்ள கேட்கிறா என்னப்பா நடக்குதுன்னு. ராஜாவே செத்து போயிட்டார். பெரியார் சாக வேண்டும் என்று யாகம் வளர்த்திய அந்த திருவாங்கூர் சமஸ்தான ராஜா செத்து சுண்ணாம்பாய் பாடையில போயிட்டு இருக்காரு. அப்போ பல பேரை, பல ஆரியத்தை, பல சனாதனத்தை பாடை கட்டியவர் தந்தை பெரியார். அந்த பாடை கட்டிய தந்தை பெரியார நீங்க இன்று வரை தந்தை பெரியார என்ன பண்ணிருக்கணும்? நீங்க பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருந்தா பிஜேபி 11% ஓட்டு வாங்கியிருக்காரு. அண்ணாமலை அரசியலே பண்ண முடியாது. விஜய் பெரியார் விஜய் ஆமா பேசுற ஏமாத்துவதற்கு. விஜய்க்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? பெரியாரை பேசினா இந்த 2000 வோல்டேஜ் மின்சாரம் தனக்கு பாதுகாப்பாக இருக்கும். எவன் வந்தாலும் கருக்கிறோம். பெரியார் சிலையை தொட்டா கை கருகிறோம், உடல் கருகிறோம். அதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பின்னாடி வச்சுக்கிறானுங்க. யார? பெரியாருக்கு பெரிய கட் அவுட். பெரியாருடைய சிந்தனையை, பெரியாரோட நீங்க உண்மையாகவே பெரியாரை பேசுகிறவனுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை இறுதியாக சொல்றேன். பெரியார் நீங்க மழை தொட்டி, அதாவது ஒரு வாரம் சேகரித்த மழை மண் சட்டியை திருச்சியில் போட்டு உடைக்கிறானுங்க. தந்தை பெரியாருடைய பொதுக்கூட்ட மேடையில் மாடியிலிருந்து சனாதனவாதிகள், சாதியவாதிகள் போட்டு உடைக்கிறான். தாடி வீசையெல்லாம் ஒரு வாரம் சேகரிக்கப்பட்ட மலம். கூட்டம் செதறி ஓடுது, கூட்டம் முடிஞ்சு போகுது. நாகம்மையை கூட்டிகிட்டு போய் பெரியார் குளிக்க வைக்கிறார். இப்படி ஒரு மனிதன் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக எந்த பதிவும் பார்க்க முடியாது. நாசமாக போனவனை உன்னை கட்டிட்டு வருஷத்துக்கு 4 கருப்பு சேலை, ஒரு 5 வெள்ளை ஜாக்கெட்டு, ஏதாவது நான் உன்னை கட்டிட்டு எந்த சுகத்தையாக கட்டனா? நாசமாக போனவனை எவனோ உடைய மனத்தெல்லாம் ஓந்தலையில் போட்டு நான் உன்னை சுத்தம் பண்ணுறேனே. அமைதியாக ஜடமாக உட்கார்ந்துருக்கார் தந்தை பெரியார். அவரை பேசுவதற்கு இந்த நாட்டில் எவனுக்குமே தகுதி இல்லை. அப்படி பேசினால் அவனுடைய பிறப்பே தப்பாக இருக்கும். மலத்தை அந்த அம்மாலாம் சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ணிய பிறகு அமைதியாக இருந்தவர் சொன்னார், நாகம்மா இந்த இனம் இதைவிட நாறுதடி. நாம் சுத்தம் பண்ணாமல் யார் சுத்தம் பண்ணுவது? இதுக்கு மேலே வார்த்தைகளே இல்லை. பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு திமுக தெரு தெருவாக கொண்டு போயிருந்தா எம்ஜிஆர் வந்திருக்க முடியாது, ஜெயலலிதா வந்திருக்க முடியாது, விஜயகாந்த் வந்திருக்க முடியாது, சீமான் வந்திருக்க முடியாது. விஜய் இத்தனை பேரும் திராவிட இயக்கத்தை எதிர்த்தவர்கள். இங்க கருணாநிதி என்பவன் கருப்பு சட்டையோடு இருந்திருந்தால் அவர் ஒரு பெரியாராக வாழ்ந்து மணிந்திருப்பார். நீங்க அண்ணன் ரஜினிகாந்தனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் கலைஞருக்கு உங்கள் ஓட்டுன்னு சேப்பாக்கம் ஜெவத்தில் எழுதி வச்சதை நான் பார்த்தேன். இப்போ அதே அரசியல் தான் நடக்குது. ஆனால் மனித சமூகத்தினுடைய மலங்களை தன்னுடைய உடல் மீது இருந்து, தாடி மீது, மீசை மீது, உடல் மீது இருந்ததை கழுவி எடுத்ததை, தன்னுடைய இனத்தின் மீது இருந்த இழிவை துடைத்து எடுப்பதற்காக தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு 50 லட்சம் பெரியார் தொண்டர்களை பக்குவப்படுத்தி வச்சிருந்தார். அத்தனை பேருடைய கருப்பு சட்டையும் கலட்டியவர் நீங்க மோசடிக்காரர் அண்ணா. அப்போ இந்த திராவிட இயக்கம் எங்கே வாழ்கிறது? இப்போ யாருக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஜெயலலிதா கொஞ்ச நாள் பதில் சொன்னீங்க, கொஞ்ச நாள் எம்ஜிஆருக்கு பதில் சொன்னீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் விஜயகாந்துக்கு பதில் சொன்னீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் விஜய்க்கு பதில் சொல்லிட்டு இப்போ சீமானுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக இது எல்லாமே தமிழ் தேசிய அரசியல் என்பது பெரியார் இயக்கத்தின் மீது வீசப்படுகிற ஒரு பெரிய அம்பு. இந்த அம்பு பெரியார் மீது வீசப்படுவதில்லை. பெரியார் பேரை சொல்லி ஏமாற்று பேர் வழிகள் பிஜேபியோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ளுகிற 1999, 2004 பிஜேபி அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த அத்தனை பேர் மீதும் திமுக தொண்டனை, பெரியார் தொண்டன் என்று சொல்லப்படுகிற திமுக தொண்டனை
தாமரைக்கு ஓட்டு போட வைத்த உங்கள் மீது வீசுகிற அம்புதான் பெரியார் மீது வீசப்படுகிற அம்பு இல்லை. பெரியார் மீது அம்பு வீசுவதற்கு உலகத்தில் யாரும் இதுவரை பிறக்கவில்லை. அது ஒரு பெரிய ஒரு சகாப்தம், தமிழனுடைய சகாப்தம். அதனால திராவிட இயக்கத்தின் மீது நீங்க அவதூறு வீசுகிற ஒவ்வொருத்தரும் நீங்க திமுக மீது வீசுகிற அவதூறை தவிர, திமுக மீது வீசுகிற சேரை தவிர, பெரியார் மீதோ கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆரிச்சாமி மீது வீசுகிற, அதாவது கருணாநிதியை விட அண்ணாதுரை விட பல மடங்கு தியாகி, இராணுவ வாகனத்தை தடுத்து நிறுத்தி அடித்து உடைத்தவன் ராமகிருஷ்ணன். யாராவது உலக வரலாறு உண்டா? இராணுவ என்னுடைய இனத்தை சுடுவதற்காக போகிற துப்பாக்கி, என்னுடைய இனத்தை கொள்வதற்காக போகிற பீரங்கி, இதை நான் விடமாட்டேன்னு இராணுவ வாகனத்தை உடைச்சார். நடந்திருக்குமா? உடனே உள்துறை அமைச்சர் டெல்லியிலிருந்து ராமகிருஷ்ணனுடைய இயக்கத்தை தடை செய், ராமகிருஷ்ணன் குண்டாசில் போடுறாங்க. கருணாநிதி பயந்து நடுங்கினார். என்னுடைய தலைவன் தந்தை பெரியாருடைய பேரில் இருக்கிற இயக்கத்தை தடை செஞ்சா தமிழக மக்கள் எனக்கு சமாதி கட்டிடுவான். திமுக ஆட்சி காலத்தில் கோவை ராமகிருஷ்ணனுடைய இயக்கத்தை தடை செய்ய சொல்லி அதாவது உள்துறை செயலாளர் மாலதி 2006-11 ஈழ போராட்டம் நடக்கிற பொழுது தடை செய்யணும் டெல்லியிலிருந்து அழுத்தம். அப்படி தடை செய்திருந்தா திமுகவுடைய சமாதி அண்ணா சமாதிக்கு பக்கத்தில் அமைந்திருக்கும். ஆனால் அதை செய்யலை. ஏன்? அதுதான் 2000 வோல்டேஜ் மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் தந்தை பெரியாருடைய இயக்கத்தை தடை செஞ்சுட்டு இங்க இயக்கம் நடத்திட முடியுமா? அதுதான் வரலாறு. ஆக தந்தை பெரியார் என்பவர் மீது வீசப்படுகிற அம்பல் அது. பெரியாரை சொல்லி ஏமாற்றுகிறவர்கள் மீது வீசப்படுகிற அம்பே தவிர அம்பேத்கரை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது, பெரியாரை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. காரணம், அம்பேத்கர் சிலைகள் உடைக்கப்படலாம், ஆனால் அம்பேத்கர்கள் என்றைக்கும் உடைக்கப்பட முடியாத மிகப்பெரிய நீங்க அதாவது உருக்கு உலோகம் அது. அதனால அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அரசியலை கொண்டு போய் சேர்த்தவில்லை. தலித் அரசியல் போய் சேரல, திராவிட அரசியல் போய் சேரல, சமூக நீதி அரசியல் போய் சேரல. இந்த அரசியல் போய் சேராத காரணம் போலித்தனமான 3ஆம் தர அரசியல்வாதிகள். எப்படியாவது வாக்கு வாங்கி வரணும். பெரியாரா சொன்னாரு, நீங்க தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் ஒரு தலித்த மாவட்ட செயலாளரா போட வேண்டாம்னு பெரியார் சொன்னாரா? தமிழ்நாட்டுடைய வடபகுதியில் வன்னியர்களோ தலித்துகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தலித்தை அதிமுகவோ திமுகவோ மாவட்ட செயலாளராக போட வேண்டான்னு பெரியார் சொன்னாரா? ஏன் போட முடியல? அப்போ பெரியாரை சொல்லி ஏமாற்றுவதுதான் உங்க வேலை. இது போட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை ஜெயிச்சிருக்கு. ஸோ பெரியாரை சொல்லி ஏமாற்றுபவர்கள் மீது வீசப்படுகின்ற கற்களை பெரியார் மீது வீசியதாக சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிறைய வரலாறு நீங்க சொல்லியிருக்கிறது, அதுவும் சமகால அரசியலை ஒட்டி பெரியார் மீதான விமர்சனங்கள் ஏன் எந்த அளவுக்கு இருக்கு, பெரியார் எந்த அளவுக்கான ஒரு போராளி தலைவன் நீங்க சொன்னதை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியவங்களுக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.